ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணீ நமோஸ்துதே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வை இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான பராபவ வருஷம் ஆடி மாதம் 4ஆம் நாள் 20/7/2026 திங்கட்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளும் நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. என்று சோமவாரம் என்று போற்றப்படுகின்ற திங்கட்கிழமை நாம் ஆசாரசீராக ஆலயங்களில் சென்று வழிபாடு செய்யக்கூடியவர்கள் செய்து கொள்ளலாம். இப்பொழுது இந்த ஆடி மாதம் மலர்ந்திருக்கிறது. ஆடி மாதம் என்றதுமே அம்பாளுடைய வழிபாட்டுக்கு ஒரு சிறப்பு. பல்வேறு அம்பாள் ஆலயங்களிலே இந்த ஆடி மாதத்திலே நடைபெறுகின்றதாகிய பொங்கல் வழிபாடுகள், உற்சவங்கள், பூஜை வழிபாடுகளிலே நாமும் சென்று பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுதிலும் எல்லா சிறப்புகளும் கிடைக்கும். இந்த ஆடி மாதத்திலே பல சிறப்புகள். நாம் பொதுவாக இந்த ஏனைய மாதங்களை விட இந்த ஆடி மாதத்திலே பல சிறப்புகள், சுமங்கலிகள், கன்னிப்பெண்கள் வழிபாடு செய்கின்ற பூஜைகள், பிரார்த்தனைகள், பொங்கல் வழிபாடுகள் என்பதெல்லாம் இந்த அம்பாள் ஆலயங்களிலே சிறு தெய்வ வழிபாடு என்கின்ற வகையிலும் இந்த பல கிராம தேவதைகள் வழிபாட்டிலும் இந்த ஆடி மாதம் ஒரு தனித்துவமான சிறப்பு கொண்டது. நாங்கள் ஆடி மாத பிறப்பிலேயே கூழ் காய்ச்சி கொழுக்கட்டை அவித்து பிரார்த்தனை செய்வோம். இது ஆடி மாத பிறப்புக்கு மட்டுமல்ல, ஆடி மாதம் பூராவுமே எப்பப்பெல்லாம் நமக்கு நேரம் கிடைக்கிறதோ, எப்பப்பெல்லாம் நம்மால் முடிகிறதோ அப்பெல்லாம் இந்த ஆடி மாதம் பூராவும் அம்பாளுக்கு கூழ் காய்ச்சி நிவேதனம் பண்ணுகின்ற ஒரு சிறப்பு இந்த ஆடி மாதத்துக்குரியது. அவ்வாறு அம்பாள் ஆலயங்கள் நடைபெறுகின்ற பூஜைகளிலே வழிபாடுகளை நாம் கலந்து கொள்வதோடு இந்த ஆடி மாதத்திலே வருகின்ற வெள்ளிக்கிழமைகள் ஆடி வெள்ளி என்று அது ஒரு தனித்துவமான சிறப்பு. சுமங்கலி பெண்கள், கன்னிப்பெண்கள் அம்பாள் ஆலயங்களிலே சென்று பிரார்த்தனைகள் செய்வது, திருவிளக்கு பூஜை செய்து கொள்ளக்கூடியவர்கள் திருவிளக்கு பூஜை செய்வது, இவை எல்லாமே ஒரு சிறப்பு. அதேபோல் ஆடி செவ்வாய்க்கிழமைகள் ஒரு தனித்துவமான சிறப்பு. ஆடி மாதத்திலே வருகின்ற பூர நட்சத்திரம் அம்பாள் ருதுவான நாளாக இந்த ருதுசோபன வைபவம், பூரகர்மா என்கின்ற நிகழ்வுகள் அம்பாள் ஆலயங்கள் நடைபெறும். அந்த ஆடிப்பூரத்திலே சைவ மக்கள் அம்பாளை வழிபாடு செய்வது போல வைஷ்ணவ மக்களும் அன்றைய தினத்திலே ஆண்டாளை வேண்டி கொண்டாடுகின்ற ஒரு சிறப்பான நாள் இந்த ஆடி பூர நட்சத்திரம். அதே போல வருகின்ற அமாவாசை, ஆடி அமாவாசை. இந்த ஆடி மாதத்திலே வருகின்ற அமாவாசையிலே அப்பா அம்மா இல்லாதவர்கள் விரதமிருந்து தர்ப்பணங்கள் செய்து தானங்கள் கொடுத்து சிரார்த்தங்கள் செய்யக்கூடியவர்கள் செய்து பிரார்த்தனை செய்யக்கூடியது. மோட்ச தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்வது, மோட்ச அர்ச்சனை செய்து கொள்வது, ஆறு கடல் நதிகளிலே ஸ்நானம் செய்து கொண்டு இந்த தர்ப்பணங்களை செய்து கொள்வது, இவையெல்லாம் ஒரு சிறப்போடு கூடிய மாதம் இந்த ஆடி மாதம். அதேபோல் இந்த ஆடி மாதத்திலே வருகின்ற 18ஆம் நாள், இன்று 4ஆவது நாள், இன்னும் 14 நாள் இருக்கிறது. 18ஆவது நாள் ஆடி பெருக்கு என்று ஒரு தனித்துவமான சிறப்போடு கூடியது. காவிரி பெருக்கெடுத்து விடுவது. எனவே காவிரி ஆற்றங்கரையிலே பூஜைகள், வழிபாடுகள், பிரார்த்தனைகள் செய்கின்ற சிறப்போடு கூடியதாகவும் அமைந்திருப்பது. அவ்வாறு இந்த
ஆடி மாதத்திலே வருகின்ற கார்த்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானுடைய வழிபாட்டுக்குரியது. ஆடி கிருத்திகை என பல்வேறு சிறப்புகளை இந்த ஆடி மாதம் இறை வழிபாடுகளோடு நமக்கு தந்திருக்கின்றது. அந்த வகையிலே நாமும் இந்த ஆடி மாதத்திலே வருகின்ற சிறப்பான உற்சவங்கள், ஆடி வெள்ளிக்கிழமைகள், ஆடி செவ்வாய்க்கிழமைகள், ஆடி பூர நட்சத்திரம், ஆடி கிருத்திகை நட்சத்திரம், ஆடி அமாவாசை, ஆடி 18ஆம் பெருக்கு, இவ்வாறு சிறப்பான நாட்களிலே நாமும் விரத அனுஷ்டானங்களோடு ஆசார சீரராக ஆலயங்களிலே சென்று பிரார்த்தனை செய்து வழிபாடு செய்கின்ற போதும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கக்கூடியது. நாளைய தினம் ஆடி மாதத்தினுடைய முதலாவது செவ்வாய்க்கிழமை. யாரெல்லாம் இந்த அம்பாள் ஆலயங்களிலே சென்று பிரார்த்தனைகள் செய்வது, பால்குடம் அபிஷேகம் செய்வது, தண்ணீரினாலே அபிஷேகம் செய்வது, இவை எல்லாமே ஒரு சிறப்பை தருகின்ற வகையிலே அமைந்திருக்கின்ற ஆடி மாதத்திலே நாமும் அம்பாளுக்கு கூழ் காய்ச்சி வழிபாடு செய்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி சன் சுபம்.